மாணவ செல்வங்களே, நீங்கள் 5ஆம் தர பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக தொடர்ச்சியான இந்த வகுப்புகளில் பங்கேற்று உங்கள் பழக்கத்தை, அதாவது வழக்கமாக காலையில் எழுந்திருந்து கற்கின்ற நல்ல ஒரு சீரிய பழக்கத்தை உறுதியாக்கிக் கொள்ளுகிறீர்கள். எந்த ஒரு பழக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் பின்பற்றுகிறோமோ அது எங்களுக்கு உறுதியாகிவிடும். அப்படி உறுதியாகிற பட்சத்தில் அந்த பழக்கத்தோட நாங்கள் ஊன்றி போகின்ற போது எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எல்லா அநேகமான பிள்ளைகள் காணொளி போட்டிருக்கிறீர்கள். அதை ஒவ்வொரு நாளும் நான் பார்வையிடுவது வழக்கம். காரணம் என்னென்று சொன்னால், உங்களுடைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய உற்சாகத்தையும் ஊக்குவிப்பதற்காகவும் எனது மனநலனுக்காகவும். இதில் சில பேர் காணொளி போடாமல் இருப்பார்கள். அவர்கள் என்ன காரணமோ அது எனக்கு தெரியவில்லை. அது அவர்களுடைய பழக்கமாக தெரிந்து கொள்வோம். ஆயினும் நீங்கள் காணொளிகளை போடுகின்ற, அதாவது வீடியோக்களை போடுகின்ற பட்சத்தில் உங்களை பார்க்கக்கூடியதாகவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் என்னுடைய பயிற்சி, அதாவது என்னால் தயார் செய்யப்பட்ட பயிற்சி வினாக்கள் மாத்திரமன்றி தற்பொழுது என்னுடைய தேடுதல் மூலம் வருகின்ற பயிற்சி தாள்களையும் பயிற்சி வினாக்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் மாணவரை விட பன்மடங்கு தேடுதல் உடையவராக இருந்தால்தான் அவர் தரமான ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். மாணவர்களும் தேட வேண்டும். தேடுதல் என்பது நாங்க இந்த துறையில படிக்கிறோமோ அந்த துறை சார்ந்த பல விடயங்களை பலர் கூறியிருப்பதை தேடி எங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில அறிவு என்பது ஒரு எல்லை இல்லை. அன்று அது இன்னும் புதுப்பிக்கப்பட வேணும், விசீகரிக்கப்பட வேணும். அப்ப இன்னும் தேடுதலை மேற்கொண்டு கொண்டுதான் இருப்போம். அப்படி தேடுதல்கள் வருகின்ற போது அதை அவ்வப்போது உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருப்பேன். அந்த வகையில இன்று நான் முதலொரு பயிற்சி வினாக்கள், கிட்டத்தட்ட அதுல 4 வினாக்கள் இருக்கின்றது. அந்த 4 வினாக்களை கற்பித்த பிறகு எனது வெற்றிக்கனிகள் என்கின்ற இதழில் இருக்கிற பயிற்சி தாளையும் உங்களுக்கு கற்பிக்க விளைவேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதனை பார்வையிடுவதோடு இதுல நிறைந்த பயிற்சி பெற உற்சாகமாக உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் பயிற்சி தாளின் வினாக்களுக்கு நுழைகின்றேன். இப்ப இதுல உள்ள வினாக்களை வாசித்து நான் விளக்கம் தருகின்ற போது நீங்கள் அவற்றை பார்வையிட்டு உங்கள் அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இது எதிர்பார்க்கை வினாக்கள் என்று நான் கூறினாலும் இந்த வினாக்களை கற்பதன் மூலம் நீங்க எப்படியான வினா வந்தாலும் அதற்கு விடையளிக்கிற திறமையை பெறுவதுதான் ஆட்சி. இப்படியே இந்த கேள்விதான் வரும் என்று நீங்கள் கருதுவீர்களாயிருந்தால் அது முட்டாள்தனமான எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த கேள்விகளை அடிப்படையாக, இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு கோணத்துல கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிற தகுதி பெறுவதுதான் எங்களோட திறமை. இப்ப நாங்க பயிற்சிகளை செய்வதன் காரணம் என்னென்றால், இந்த பயிற்சிகள் மூலம் அரச பரீட்சையில எவ்வகையான கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளை வாசித்து விளங்கி விடையளிக்கிற தகுதியை எங்களை, அந்த தரத்துக்கு எங்களை உயர்த்தி கொள்வது. சரி பிள்ளைகள், இப்ப இதுல முதலாவது கேள்வியை வாசிக்கின்றேன். அதாவது வாசிக்கிற போது நீங்களும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க அந்த சொற்களை அச்சுறுத்தி கவனமாக வாசித்து விளங்கி கொண்டால் விடை காண்பது இலகுவான விடயம், கடினமான விடயம் அல்ல. அப்ப அதை விளங்கிக் கொள்றதன் எங்களோட திறமை என்பதை மீள உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டு
நான் இப்பொழுது உங்களுக்கு வினாவை வாசிக்கிறேன் பாருங்க. ஏபி எனும் அண்ணா தம்பி இருவரும் சேர்ந்து, அதாவது அண்ணா தம்பி 2 பேருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது ஏபி என்று. 12 மாலைகளை 6 மணித்தியாலங்களில் கட்டுவார்கள். அவங்களை விளங்கிவிட்டது. ஏபி என்ற 2 பேர் அண்ணா தம்பியாம். ஏ என்பவர் அண்ணா, பி என்பவர் தம்பி. ஏனென்றால் அப்படித்தான் சொற்கொள்ள குறிக்கின்றது. அதாவது முறையே என்ற இதை நாங்க பொதுவில கருதணும். அப்ப ஏ என்கின்ற அண்ணாவும் பி என்கின்ற தம்பியும் சேர்ந்து 6 மணித்தியாலங்கள்ல 12 மாலைகளை கட்டுவார்களாம். ஆயினும் தம்பியை விட 2 மடங்கு வேகத்தில் அண்ணா மாலை கட்டுவார். தம்பி கட்டுறதை விட அண்ணா 2 மடங்கு வேகத்துல மாலை கட்டுவார். அப்படின்னா தம்பி 1 மாலை கட்டினா அண்ணா 2 மாலை கட்டுவார். தம்பி 2 மாலை கட்டினா அண்ணா 4 மாலை கட்டுவார் என்பதுதான் அதுக்கு கருத்து. அண்ணா தம்பி தனித்தனியாக 12 மாலைகளை கட்டுவதற்கு செலவாகும் மணித்தியாலங்கள் முறையே தருக என்று 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. இதில் எது பொருத்தமான விடை என்பதற்கு நாங்க கேள்வியிலே இருக்கிற தாற்பயம் இது உங்களுக்கு வாசித்த உடனே இருந்தா இப்படித்தான் அரச வரிக்கையிலையும் வாசித்த உடனே ஒரு மயக்கத்தை கேள்விகள். ஏனென்றால் அது அப்படி கேட்கப்படுற விதம். அப்ப இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்மமும் இல்லை. இப்ப எங்களுக்கு விளங்கின விடயம் என்னென்றால் 6 மணித்தியாலத்துல 12 மாலைகள் கட்டியிருக்கிறார்கள். அதாவது 6 மணித்தியாலத்துல 12 மாலைகள் கட்டியிருக்கிறார்கள். அண்ணா 1 மாலை கட்டினா தம்பி 2 மாலை கட்டுவான் என்பதும் கேட்கப்பட்டது. 12 மணித்தியாலத்துல தனித்தனியாக மாலை கட்டினால் அண்ணா எத்தனை மாலை எவ்வளவு நேரம் எடுக்கும், தம்பிக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். இந்த 12 மாலையை கட்டுறது தான் அண்ணாவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், தம்பிக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். அது முறையே தரப்பட்ட விடையே கேட்கப்படுகின்றது. இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் மாலைகள் எண்ணிக்கை 12 தான். கேள்வியில இறுதியில கேட்கப்படுறதும் 12 மாலைகள் தான். அப்ப இந்த மாலைகளின் எண்ணிக்கை எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியது அல்ல. இப்ப இதுல 2 பேரும் கற்ற மாலைகள் 2 பேரும் சேர்ந்துதான் கற்றார்கள் 6 மணித்தியாலம். அதாவது நாங்கள் 2 பேருக்கும் அண்ணா தம்பி என இருவருக்கும் 6 மணித்தியாலம் அவர்கள் பங்களிக்கிறபடியால் ஒன்றை அண்ணாவுக்கும் மற்றதை தம்பிக்கும் உரிய நேரமாக கொடுக்கிறோம். ஏன் இனி தனித்தனியாக கட்டுகிறதானே கேட்கப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு தெரியும் அண்ணா 2 மடங்கு வேலை செய்கின்ற போது தம்பி 1 மடங்கு வேலை தான் செய்வார். தம்பியை போல 2 மடங்கு அண்ணா செய்வார். இப்ப நாங்க அண்ணா எத்தனை மணித்தியாலத்துல 18 மாலை கட்டுவார் என்றால் இந்த 12 மாலைகள் கட்டுவதற்குத்தான் இந்த 6 மணித்தியாலம். அப்ப இந்த 6 மணித்தியாலம் அவர் பயன்படுத்தித்தான் இருப்பார். இந்த 6 மணித்தியாலத்தில அரைவாசி நேரத்துல அண்ணா மாலை கட்டி இருப்பார். உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது தம்பி கட்டின 6 மணித்தியாலத்துல அரைவாசி நேரத்துல, அதாவது 3 மணித்தியாலத்துல அண்ணா மாலை கட்டி இருப்பார். அப்ப 6 மணித்தியாலம் ஏற்கனவே கட்டிய மணித்தியாலத்தோடு இந்த 3 மணித்தியாலத்தையும் சேர்க்கின்ற போது அண்ணா மாலை கட்டிய நேரம் 9 மணித்தியாலங்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக வேண்டும். இது உங்களுக்கு 10 வயது பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி போல மற்றவர்களுக்கு தோன்றும். ஆனா எனக்கு தெரியும் இதுக்குள்ள அதிதிறமையான பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்று அவங்களோட முகமே காட்டி தருகிறது. நீங்க தொடர்ச்சியா வாருங்கள், படிக்கிறீர்கள், ஆர்வமா இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த சூக்ஷ்மம் புரிந்து கொள்ளும். அப்ப நான் சொன்னது என்னென்றால் 12 மாலைகள்ல எண்ணிக்கை அப்படியேதான் இருக்கிறது. கேட்கப்படுறது 12 மாலை. ஆனபடியா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா கட்டுவதற்கு 6 மணி நேரம் செலவாகின்றது. அதை 2 பேரும் சேர்ந்து அந்த 12 மாலையை கட்டுறதுக்கு அண்ணாவுக்கும் 6 மணித்தியாலம் தான், தம்பிக்கும் 6 மணித்தியாலம் தான். தம்பி 1 மடங்கு செய்கின்ற நேரத்தில் அண்ணா 2 மடங்கு செய்து விடுவான். அப்ப 12 மாலைகளை கட்டுவதற்கு அண்ணாவுக்கு இந்த 6 மணித்தியாலம் நிச்சயமாக தேவை.
அதுக்கு மேலே தம்பி கட்டின மாலைகளை கட்டுவதற்கு அவனுக்கு 6 மணித்தியாலத்துல அரைவாசி, அதாவது 2ஆல வகுத்தால் 3 மணித்தியாலத்துல அவன் கட்டி விடுவான். அப்ப அவனுக்கு 9 மணித்தியாலம் தேவை. சரி, நாங்கள் தம்பிக்கு பார்ப்போம். இதே போல 6 திரும்ப எழுதுகின்றோம். இப்ப தம்பி கட்டின 6 மணித்தியாலமும் அப்படியே தேவை. இந்த அண்ணா கட்டின 6 மணித்தியாலத்துல அண்ணா கட்டின 6 மணித்தியாலத்துல அவன் கட்டக்கூடிய மாலைகள் இதை 2ஆல் பெருக்குதல் வேண்டும். ஏன் 2 மடங்கு வேலையெல்லாம் செய்கிறார். அப்ப 12 மணித்தியாலம் தேவை அண்ணா கட்டினதை கட்டுறதுக்கு. அப்ப 12ஐயும் 6ஐயும் கூட்டும் போது அண்ணா கட்டுவதற்கு 18 மணித்தியாலங்கள் தேவையாகும். அப்ப 18 அண்ணாவுக்கு தம்பிக்கு 18, அண்ணாவுக்கு அண்ணா தம்பி என்று கேட்கப்படுது. தம்பிக்கு அண்ணாவுக்கு 9 மணித்தியாலம், தம்பிக்கு 18 மணித்தியாலம். அப்ப இந்த விடைகளை 9, 18 என மாற்றிக்கொள்ளணும். அப்ப அண்ணாவுக்கு 9 மணித்தியாலம், தம்பிக்கு 18 மணித்தியாலம் என்ற 2வது விடைதான் பொருத்தமானது. இப்ப அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வகையிலான கடினமான வினாக்களை மிக சூக்ஷ்மமாக உங்களுக்கு தருகின்ற நோக்கம் என்னென்றால், 2 அரச பரீட்சை எண்ணிக்கையில கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன், இது திறமையான மாணவர்ல அதி திறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சை, சும்மா சாதாரண வகுப்பேற்ற பரீட்சை அல்ல. அப்ப இப்ப ஒரு விளையாட்டு போட்டியில 6 அடி உயரம் பாயணும் என்றால் நாங்கள் 6 அடி உயரம் பாய்ந்து பயிற்சி பெறக்கூடாது, அதை விட கூடாது. 7, 8 அடி உயரம் பாய்ந்து பயிற்சி பெற்றால்தான் 6 அடியை சிறப்பாக உயரம் பாய முடியும். அதே மாதிரிதான் அரச பரீட்சையில வருகின்ற கேள்விகளை நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு ஓரளவு கடினமான வினாக்கள்ல பயிற்சி பெறுதல் முக்கியத்துவம். சரி பிள்ளைகள், நான் இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தர விளைகின்றேன். இப்ப நீங்க அடுத்த வினாவை உற்று பாருங்கள். இதுல கீறுகின்ற வரைபடங்கள் தெளிவில்லாம இருக்கலாம், நீங்க அதை கருத்துல கொள்ள வேண்டாம். விடயத்தை தான் முக்கியமாக கருத்துல கொள்ளுங்கோ. இங்க 2 சதுரங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட, அதாவது இந்த வரைபடத்துல 2 சதுரங்கள் இருக்கின்றன. இப்படியாக 2 சதுரங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு இப்படியான ஒரு செவ்வகம் போன்ற உருவாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு சதுரத்துக்களையும் அந்த கோடுகள், அதாவது நிலைக்குத்து கோடுகள் ஒவ்வொன்று இருக்கின்றது. நடு மையத்தை ஆதாரமாக கொண்டு இதுக்கிளையும் நிலைக்குத்து கோடு இருக்கின்றது. இதுக்கிளையும் கிடைக்கோடு ஒன்று, அடுத்ததாகவும் ஒன்று, 2 கிடைக்கோடுகள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சாய்கோடுகளும் இருக்கின்றது. 4 பிரதான உபதிசைகளுக்கும் சாய்கோடுகள் இருக்கின்றன. இப்ப கேள்வி என்னவென்றால், கேள்விதான் எங்களுக்கு முக்கியம். இப்ப வரைபடத்தை உருவை பார்த்தோம். உருவில் உள்ள முக்கோணிகளின் சதுரங்களின் எண்ணிக்கை யாது? அப்ப முக்கோணிகளையும் தர வேண்டும், சதுரங்களுடைய எண்ணிக்கையும் தர வேண்டும். அது எந்த விடை பொருத்தமானது என தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரிகின்றது, இந்த வடிவங்கள்ல நாங்க முதல் வடிவத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு, இந்த முதல் வடிவத்தை பாருங்க பிள்ளைகள். இந்த முதல் வடிவத்தில நான் உங்களுக்கு முதல்ல இப்படியான முதல் சதுரத்துல அந்த கோடுகளை கீறி, அதாவது இதுல நேரங்கள் விரியமானாலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அதிகாலையில இந்த நேரம் நீங்க நித்திரையால முடித்திருக்கிறீர்கள். அப்ப இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நாங்க சிரமப்படத்தான் வேண்டும். அப்ப இப்ப கவனிங்கோ, இதுல முதல்ல இதுல எத்தனை முக்கோணிகள் இருக்குது என்பதை நாங்க கணக்கிட கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சதுரம், ஒரு நிலைக்குத்து கோடு, ஒரு கடைக்கோடு, 2 சாய்கோடுகளால 8 சம பாகமாக பிரித்திருக்கு. அப்ப அந்த பாகங்களை நாங்கள் எண்ணுகின்ற போது
ஒன்று ஒற்றை முக்கோணிகள் 1 2 3 4 5 6 7 8 இருக்கின்றது. அப்ப சிறிய முக்கோணிகள் அதாவது ஒற்றை முக்கோணிகள் 8 இருக்கின்றது. இதே போல 2 சேர்ந்த முக்கோணிகள் இப்படியாக இருக்கிற முக்கோணிகள் உங்களுக்கு தெரியும் 4 இருக்கின்றது. அதாவது 2 சேர்ந்த முக்கோணிகள் அது இந்த பக்கமாக இருக்கலாம் 4 இருக்கின்றது. பிறகு இந்த 4 சேர்ந்த முக்கோணிகள் 4 இருக்கின்றது. அதாவது 4 சேர்ந்த முக்கோணிகள் என்பதை இப்படியாக நான் காட்டுறேன். இப்படியாக இருக்கிறதும் 4 இருக்கின்றது. அது எப்படி இருக்குது என்பதை நான் உங்களுக்கு ஒரு நிறமையால காட்டுறேன் பாருங்க. இப்ப 4 உள்ள முக்கோணிகளை காட்டுறேன். 1 இப்படி இருக்கின்றது, 1 இப்படி இருக்கின்றது, 2 அடுத்தது 3வது இப்படி இருக்கின்றது, 4வது இப்படி இருக்கின்றது. அப்ப இதுல மொத்தம் எங்களுக்கு தெரிந்து விட்டது 16 முக்கோணிகள் இருக்கின்றது. அப்ப இதுக்குள்ளேயும் 16 முக்கோணிகள் இருக்கின்றது. இது ரெண்டும் சேர்ந்ததால நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ரெண்டும் சேர்ந்ததால இங்கே 2 முக்கோணிகள் மேலதிகமாக உருவாகி இருக்குது. நல்லா இதை கவனித்தாத்தான் விளங்கும் உங்களுக்கு. அதாவது இதில் ஒரு முக்கோணி மேலதிகமாக உருவாகி இருக்குது. அதே போல கீழையும் ஒரு முக்கோணி மேலதிகமாக உருவாக்கி இருக்கின்றது. அப்ப இந்த 16 16 2 கூட்டினால் 16 32 34 முக்கோணிகள் தான் என்பது கருத்து. அப்ப இந்த விடை பொருந்தாது. இப்ப இந்த 2 விடையும் பொருந்தும். இனி இதுல கேட்கப்படுகின்றது சதுரங்களின் எண்ணிக்கை யார்? அப்ப நான் அந்த படத்திலேயே உங்களுக்கு அந்த சதுரங்கள் எண்ணிக்கை காட்டுறேன். இங்க பாருங்க, முதல் ஒரு சதுரம் இது, அடுத்த சதுரம் இது, அடுத்தது இதுல சேருகின்ற போது இப்படியான ஒரு சதுரம் பெறுது 3. அடுத்தது இந்த சாய் சதுரமும் ஒன்று உருவாகின்றதாக சதுரம் தான், சாய்வாக இருந்தாலும் அது சாய் சதுரம் தான். அப்ப 4 சதுரங்கள் உருவாகின்றது. அப்ப இந்த விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. 34 4. சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. நான் இந்த சொன்னான் பிள்ளைகள் இப்ப அந்த பழக்கத்தை விட்டு விட்டார்கள். இந்த செட் பண்ற பழக்கத்தை எனக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். காரணம் என்னென்றா, நீங்க படிக்கிற பிள்ளைகள் ஒழுக்கம் கட்டுப்பாடு மிக முக்கியம். இந்த வகையில செட் பண்ணி பழகாதேங்கோ, அதை நிறுத்தி கொள்ளுங்கள். இது இந்த படிப்பிக்கிற பேப்பருக்கு இடையூறாக இருக்கிறது. உங்களோட மூளைக்கு வேலையிலே தெரிய இல்லையா, கண்ணுக்கு தெரிய இல்லையா, அதனுடைய அப்படி செட் பண்ணி பழகாதீங்கோ. சரி, அடுத்த கேள்வி. இதுல முக்கோணிகளின் எண்ணிக்கை கேட்கப்படுகின்றது. இது மிக இலகுவான பயிற்சி. நீங்க முதலும் நிறைய தடவையில கற்றிருப்பீர்கள் என்றாலும் நான் ஒருக்கா சொல்லித் தருகின்றேன். காரணம் என்றால் அடுத்தது இந்த முக்கோணிகள் எண்ணிக்கையை பார்ப்பதற்கு முதல்ல ஒரு முக்கோணி தானே பார்த்து நாங்கள் அதே மாதிரி முக்கோணிகளை பார்ப்பதற்காக நான் இதில் எத்தனை முக்கோணி நீங்க பறக்க முடியும் என்பதை விளக்கம் தர வேண்டி இருக்கின்றது. ஆனவழியா கவனியுங்கோ. இப்ப இதுல 4 கோடுகள் இருக்கின்றது. அப்ப இதுல இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை என்கின்ற போது நீங்க என்ன செய்கிறீர்கள், இதுல எண்ணி 1 2 3 இன்னும் ஒரு கோடி இருக்கின்றது 4 என்று போட்டு 10 முக்கோணி இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே. அதாவது ஒற்றையாக இருக்கின்ற 4 முக்கோணிகளும், 2 சேர்ந்தது 3 முக்கோணிகளும், 3 சேர்ந்தது 2 முக்கோணிகளும், 4 சேர்ந்தது ஒரு முக்கோணியாக 10 முக்கோணிகள் இருக்கும். இப்படி ஒரு கோடு இங்க இருக்கின்ற பட்சத்துல இன்னும் ஒரு 10 இதுல இருக்கும், இங்க மேலேயும். அதே மாதிரி இதுலேயும் இப்படி கோடு இருக்கின்றபடியா இதுலேயும் ஒரு 10 இருக்கும். அப்ப 30 முக்கோணிகள் இருக்கும் என்பது தெளிவான விடை. சரி பிள்ளைகள், இப்போ நான் அடுத்த முக்கோண கோலத்துக்குள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். இது ஒரு சமபக்க முக்கோணி. அப்ப இந்த முக்கோணிகளின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி ஒவ்வொன்றாக அவதானித்து விடியளிப்பதா இருந்தால் நீண்ட நேரம் எடுக்கும். இப்ப பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற முக்கோணிகள் ஒன்று சேர்ந்த முக்கோணி 1 2 3 4 5 6 7 8 9
10 11 11 12 13 14 15 16. அப்போ ஒற்றை முக்கோணிகள் 16. இனி இப்படியாக சேர்க்கிற 4 சேர்ந்த முக்கோணிகள் எத்தனை என்றோனும். பிறகு இப்படியாக 9 சேர்ந்த முக்கோணிகள் எத்தனை என்றோனும். அடுத்தது 16 சேர்ந்த முக்கோணிகள் எத்தனை என்று எண்ணி விடையளிக்க போனால் எங்களுக்கு நீண்ட நேரம் விரயமாகும். அப்ப இதற்கு ஒரு குறுக்கு வழி இருக்கா? இருக்கு. என்ன குறுக்கு வழி? இந்த நிறைகளின் எண்ணிக்கை என்ன வேணும்? 1 நிறை, 2 நிறை, 3 நிறை, 4 நிறை. அப்ப 1 நிறை, 2 நிறை, 3 நிறை, 4 நிறை. இப்ப இவைகளை கூட்டுகின்ற போது ஒன்று முதலாவது 1 நிறை. இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டுகின்ற போது வருகின்றது முக்கோணங்கள். அடுத்த முக்கோணங்கள் 1 2 3. இப்ப உங்களுக்கு தெரியும், முக்கோண கோலத்துல இப்படி 1 இருந்தால் அது முக்கோணம், கீழே 2 இருந்தால் அது அடுத்த முக்கோணம். அப்ப உங்களுக்கு ஒரு 10 வரையிலான முக்கோணங்கள் மனப்பாடமாக இருக்க வேண்டும். இப்ப 3ஓட 3 கூட்டினால் 6, 6ஓட 4 கூட்டினா 10. அப்ப முக்கோணங்கள் 10 முக்கோணங்களை நாங்க ஞாபகம் வைத்திருக்கிறது பாருங்க. 1 2 சேர்ந்தா 3, 3 சேர்ந்தா 6, 4 சேர்ந்தா 10, 5 சேர்ந்தா 15, 6 சேர்ந்தா 21, 7 சேர்ந்தா 28, 8 சேர்ந்தா 36, 9 சேர்ந்தா 45, 10 சேர்ந்தா 55. இந்த 10 முக்கோண எண்களும் உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால் பயிற்சிகள் இலகுவாக முடியும். இப்ப உங்களுக்கு இது காண்றதுக்கு இலகுவான வழி தெரியும். இப்ப இந்த 8வது முக்கோணிய காணணும் என்றால் நீங்க 8 9ஆல பெருக்கி அந்த வருகின்ற விடையே 2ஆல வகுப்பீர்கள். அப்ப அது 36ஆக வரும். இப்ப பாருங்க, 8 தர 9 என்றால் 72, 72 2ஆல வகுத்தால் 36. அப்ப இந்த இப்படியும் காண தெரியும். ஆனா நீங்க 10 வரையிலான முக்கோணன்னு மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் உங்களுக்கு இதுல இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண்பதற்கான தெளிவு தருகின்றேன். இப்ப இந்த முக்கோண எண்கள் 4 நிலையிலையும் 1 3 6 12 என்ற முக்கோண எண்களை கூட்டப் போகின்றோம். அது எல்லாத்தையும் கூட்டுகின்றோம். கூட்டினா எவ்வளவு வருகின்றது? 10 10 20 வருகின்றது. இந்த 20ஓட இந்த முக்கோண எண்களை ஒன்று விட்டு ஒன்றை கூட்டப் போகின்றோம். இதோட சேர்த்து ஒன்று விட்டு ஒரு முக்கோண எண்ணை கூட்டுகின்றோம். முதலாவத கூட்டக்கூடாது. அப்ப 20ஓட முதலாவத கூட்டாம அடுத்ததை கூட்டுகின்ற போது 6, அடுத்ததை கூட்டாம அதற்கு அடுத்ததை கூட்டுகின்ற போது 1. அப்ப 27 முக்கோணிகள் என்பது கேள்விக்கான விடையாகும். இப்ப இந்த விடயத்துல நான் கொஞ்சம் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் தற்செயலாக இப்படியான ஒரு வினா ஏதோ ஒரு கோணத்துல, இது அவ்வளவு பெரிய வித்தியாசமான கோணத்துல வர்றதுக்கு இல்லை, இப்படியான வினா வந்துவிட்டால் நீங்க விடையளிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இதுல நான் நிச்சயமே சொல்றேன், இப்ப 4 வினாக்கள் நான் கற்பிக்கின்றேன். இதுல உன்னிப்பாக கவனிக்கிற திறமையுள்ள திறமையை காட்டி பரீட்சையில வெட்டுப்புள்ளிக்கு மேல பெறக்கூடிய பிள்ளைக்கு விளங்கும். மற்ற சாதாரண வெட்டுப்புள்ளிக்கு குறைவாக எடுக்கிற சாதாரண பிள்ளைக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அன்பு பெற்றோர்களே, நீங்கள்லாம் வைக்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் பக்கத்துல இருக்கணும் பிள்ளை படிக்க. அப்பதானே நீங்க பின்னால இருங்கோ, வீடியோல தெரிய வேண்டாம். நீங்க பின்னால இருந்து பிள்ளை படிக்கிறது நீங்க அவதானிக்க வேணும். ஏன்னா இந்த நவீன கருவிகள் எல்லாம் இப்ப பிள்ளைகளை நீங்கள் ஒரு வயது வரம்பரைக்கும் அவைக்குரிய சுய அறிவு வரம்பரைக்கும் உங்களோட கட்டுப்பாட்டுலாம் இந்த பார்வையில விடவும். அப்ப நீங்க இதை இருந்து அறிந்து பிள்ளை கூட்டுகின்ற பட்சத்துல பிள்ளை திறமசாலியாக வெளியிடுவான். ஏனென்றால் அதாவது பக்கெட்பாலை விட தாய்ப்பாலுக்கு ஒரு மகிமை இருக்கின்றது. அதே போல தாய் தந்தை விளங்கி பிள்ளை கூட்டுவது பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை தரும், கல்வியில ஒரு வித்தியாசத்தை தரும். அப்ப நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் இடைக்கிற சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சரி பிள்ளைகள், நான் இப்ப மேலதிகமாக இது பற்றிய தகவல்களை தருகின்றேன். இப்ப பாருங்க, முதலாவது ஒரு முக்கோணி, அது பிரச்சனை இல்லை, இருக்கிறது ஒன்றுதான். இப்படியாக 2 நிலை இருக்குமாக இருந்தால்
இந்த முக்கோணிக்கல தண்டி நிறை, அடுத்த 3 நிறை, ஒரு கொஞ்சம் 4 நிறை, இதுல 4 இருக்கின்றபடியா, 1 2 3 4 இருக்கின்றபடியா நான் இதுல 3 நிறைகளை காட்டுகின்றேன். அப்ப 3 நிறைகள்ல நாங்கள் விடையளிக்க தெரிந்து கொண்டால், நான் அடுத்தது 4 நிறை தெரியும், 5க்கு கணிப்பு தெரிந்தால் சரி, அதுக்கு மீது எதுவும் கணிப்பு தெரிஞ்சால் சரி. அப்ப 3 நிறைகளுக்கு நான் விடை காணுகின்ற விளக்கம் தருகிறேன். மிக கவனமாக அவதானிங்கோ. உங்களுக்கு இதுக்கு நேரம் பத்தாது கவனிக்கிறதுக்கு என்று சொன்னா, இதுகள் எல்லாம் நான் உடனடியாக யூடியூப்ல பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க அதுகளை பார்த்து தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். அதுவும் கூட முயற்சி. இப்ப இதுல இவற்றுக்கு எவ்வாறு விடை காண்பது என்பதை நான் சொல்லித்தாரேன். அதாவது முதலாவதிலே எத்தனை முக்கோணி இருக்கின்றால் 1 2 என்பதை நான் உங்களுக்கு முதலில் சொன்னால் அந்த நிறைகளை எழுத வேணும். 1 2. அப்ப முதலாவது 1, இது 2 சேர்ந்தா அடுத்த முக்கோணி 3 என்பது முக்கோணி எண். அப்ப இந்த 1ம் 3ம் சேர்ந்தால் 4. இந்த 4ஓட முதல் எண்ணை விட்டு அடுத்த எண்ணை கூட்டுகின்ற போது எல்லாம் முதல் எண்ணை கூட்டக்கூடாது. இது அதாவது அந்த இது சமன்பாடுகள் மூலம் காணாம இலகுவால குறுக்கு வழியில காண்றது என்று நாங்க கருதலாம். அப்படி கருதுவதால இதுல இருக்கிற முக்கோணிகளின் எண்ணிக்கை 5. உங்களுக்கு தெளிவா விளங்குறீங்க பாருங்க. 1 2 3 4, அப்புறம் இது 1 5. ஆனா பெருசில நாங்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்க நேரம் பத்தாது. அதனால்தான் நாங்க இந்த குறுக்கு வழியை பின்பற்றுவோம். அப்ப அடுத்த 3 நிலையாக இருந்தால் 1 2 3. அப்ப முதலாவது முக்கோணம் 1, அடுத்தது 3, அடுத்தது 6. இது 4ஐயும் இதை 3ஐயும் கூட்டினால் 10, அடுத்து 13. அப்ப இதுல 13. அப்ப இதுல 3 நிலை, இது 3 நிலை. அடுத்தது இதுல 1 2 2 3. அப்ப இது 4 நிலையாக கீழ் இருக்கணும். 4 நிலை தான் இங்க இருக்குது. 1 2 3 4. அப்ப 4 நிலைக்கு வாரது எங்களுக்கு தெரியும் 27. எப்படி 4 நிலைக்கு? 1 2 3, பிறகு முதலாம் முக்கோணம், அடுத்த 3, அடுத்தது 6, அடுத்தது 10. அப்ப இதெல்லாம் கூட்டினா 20, 20ஓடு 6 சேர்ந்தா 26, 26ஓடு சேர்ந்தால் 27. அப்ப இது 5 நிலையாக இருந்தால் இப்படியாக நாங்க கற்பனை பண்ணி பார்ப்போம். இது நான் இந்த குறுக்கு கோள்கள் கீழவில்லை. 5 என்று சொன்னால் இந்த 20க்கு பிறகு, அதாவது 5ஐயும் சேர்த்தால் இந்த 5வது நிலை எண்ணிக்கையில, அதாவது 10ஐயும் 5ஐயும் சேர்ந்தால் 15ஆக இருக்கும். அப்ப அது 35ஆக இருக்கின்றது. அப்ப 35 அடுத்தடுத்த எண்களை கூட்டுகின்ற போதும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 15 கூட்டாம 35ஓட இந்த 10 கூட்டணும் 45, 45ஓட 3 கூட்டணும் 48ஆக இருக்கும். சரி மாணவ செல்வங்களே, இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் நீங்கள் பெற்றிருப்பது மிக அவசியம் என கூறிக்கொண்டு நான் உங்களிடம் நேரடியாக வருகின்றேன். அதாவது இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் திறமைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது திறமையானவர்களை உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து நான் யூடியூப்ல இது பதிவேற்றம் செய்கிறேன் உங்களுக்காகத்தான். ஏனென்றால் எனக்கு நிறைய பேரை கற்பிக்கணும் என்ற ஆர்வம் எனக்கு இல்லை. நான் முந்தியெல்லாம் நிறைய பிள்ளைகளை கற்பித்திருக்கிறேன். அதனாலதான் எங்களுக்கு இந்த புண்ணியம் போல கிடக்குது. சரியா, இந்த பிள்ளைகளை கற்பிக்கக்கூடிய புண்ணியம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதாவது கொஞ்சம் பேர் நான் படித்து கொஞ்சம் பேர் இப்ப இந்த இருக்கிற பாருங்க, இந்த முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகளோட முகங்களே காட்டி தருது பிள்ளைகளை உற்சாகமானவர்கள் என்று. ஏன் அவை ஆர்வமா பார்க்கணும். இது ஒரு புதிய விளையாட்டே அல்ல, இது கற்கிற ஆர்வம். இங்க பாருங்க, நான் இந்த வீடியோல உங்களோட முகங்களை பார்க்கிறேன், எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீர்கள். இப்படி நீங்க குழந்தைகள் இந்த வயதில் இப்படி ஆர்வமாக இருக்கிற பட்சத்துல நீங்க எதிர்காலத்துல இன்னும் சுவிச்சமான, நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு நல்ல சுவிச்சமாக இருக்கும். அதோடு நான் சொல்றேன், என்னடா பிள்ளைகள், 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நீங்க வாழ்க்கையில முதல் சந்திக்கிற ஒரு போட்டி பரீட்சை. இந்த பரீட்சையில நீங்கள் உங்களோட திறமை முழுமையாக காட்டுகிற பட்சத்துல எதிர்காலத்துல மிக திறமைசாலியாக மிதக்கூடிய ஆற்றல் வரும். ஏனென்றால்
மனிதனிலே 2 பகுதி இருக்கு. ஒன்று உடல், அடுத்தது மனம். உடல் மட்டும் பத்தாது. உடல் பலமாயிருந்து கம்பீரமாயிருந்தா மட்டும் பத்தாது. மனமும் எங்களை வழிநடத்த வேண்டும். அப்ப மனம் வழிநடத்துறதுக்கு நாங்கள் தான் எங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும். வெரி குட். நிறைய பிள்ளைகள் வீடியோ போட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அதை பாராட்டுறேன். போடாதவை அவையின்ற பலன் அவர்களுக்கு. சரி, அன்பு குழந்தைகளே, இப்ப நான் உங்களை மிகவும் பாராட்டி கொண்டோம். நீங்க திரும்ப திரும்ப முயற்சி செய்யும். உங்களை உற்சாகம் ஊட்டணும். என்ன காரணம் என்றால், கற்பது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கற்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்தால்தான் நாங்கள் தொடர்ந்து கற்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் 1 மாத காலம் இருக்கு பரீட்சைக்கு. சரியா 1 மாத காலம் இரண்டா நெருங்கிட்டது. அப்ப எண்ணி பார்த்தாலும் 33 34 நாள் தான் இருக்கும். இந்த 1 மாத காலத்துக்கு நீங்க பாடசாலை படிப்போடு, உங்களை பாடசாலையில உண்மையிலே தியாக உணர்வோடு தான் ஆசிரியர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் தொழில் என்பது மற்றவனுக்கு பார்க்கிறவனுக்கு சின்ன ஏதோ தொழிலாக இருக்கும். அவர்கள் படுற கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட உன்னதமான ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து, யாருமே ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்பது இயற்கை. ஏனென்றால் அவர்கள் ஏணிப்படிகள் கூட. உங்களை ஏற விட்டுட்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு பிள்ளை முன்னேறதை பார்த்து ஆசிரியரும் பெற்றோரும் தான் பொறாமைப்படாதவர்கள் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்கின்றது. சரி பிள்ளைகள், நான் இனி இருக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு கொஞ்ச வினாக்களையாவது உங்களுக்கு விளக்கம் தர விளைகின்றேன். அப்படி நான் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பரீட்சை தாளில் நேரம் மிக வேகமாக ஓடுகின்றபடியால் நான் விளக்கம் தந்து கொண்டிருக்கிற லிங்க் முடிஞ்சிடும். அதை பற்றி பரவாயில்லை, நாங்கள் விடயத்தை புரிந்து கொண்டால் சரி. இந்த 30வது கல்வியிலே வெற்றிக்கணிகள் என்கின்ற எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய வினாத்தாளின் 3வது பயிற்சி தாளின் 6வது பக்கத்தில் உள்ள 30வது வினா. என்னிடம் உள்ள பணத்தை போல் ஹரனிடம் 2 மடங்கு பணம் உள்ளது. அப்ப எங்களுக்கு இந்த குறிப்பு மனதில் பதிஞ்சிடும். என்னிடம் 1 மடங்கு பணம், ஹரனிடம் 2 மடங்கு பணம் உள்ளது. என்னிடம் 8 நாணயத்தாள்களும் ஹரனிடம் 9 நாணயத்தாள்களும் உள்ளன. அப்ப என்னட்ட 8 நாணயத்தாள்கள், ஹரன்கிட்ட 9 நாணயத்தாள்களும் உள்ளன. என்னிடம் 50 ரூபாவும் 100 ரூபாய் தாள்களும் சமமான எண்ணிக்கையில் இருக்கின்றது. மீதமான 2 நாணயத்தாள்களின் பெருமானம் 40 ஆகும். அப்ப 2 தாளின் பெருமானம் 40 என்றால் ஒன்று 20, அடுத்தது 20. அப்ப இதுல சொல்லப்பது 8 தாள். 8ல இந்த 2 போனால் 6 தாள்கள். 6 தாள்ல 3 தாள் 50 ரூபாய் படி 150 ரூபாய், 3 தாள் 100 ரூபாய் படி 300 ரூபாய். ஏன் சமன் என்று சொல்லப்படுது. 100 ரூபாய் தாள்களின் எண்ணிக்கையும் 50 ரூபாய் தாள்களின் எண்ணிக்கையும் சமன். அப்ப இந்த மொத்தத்தை கூட்டுவோமாக இருந்தால் 490. இது என்னிடம் உள்ள தொகை. ஆனா ஹரனிட்ட இருந்த 2 மடங்கு என்றால் நாங்க இதை 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கினால் 0. இது 18 ஒன்று மிச்சம், 1 8 1 9. 980 ரூபாய் ஹரனிடம் இருக்கின்றது. அவனிடம் 9 நாணயத்தாள்களாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கும் என்று பார்த்தால் 500 ரூபாய் இருக்கின்றதாம், 100 ரூபாய் இருக்கின்றதாம், 20 ரூபாய் இருக்கின்றதாம். அப்ப முறையே என்றபடியா முதல் 500 தானே தந்திருக்கு. 500 3 வந்தால் 1500 வந்துடும். அப்ப இந்த விட பொருந்தாது. 500 4 வந்தால் 2000 ரூபாய் வந்துடும். இது பொருந்தாது. அப்ப இதுதான் பொருந்தும். இது எப்படி பொருந்தும்? 500 ரூபாய் ஒரு தாளண்டா 500, 100 ரூபாய் 4 என்றால் 400, 20 ரூபாய் 4 என்றால் 80 ரூபாய். அப்ப 980 ரூபாய். அப்ப எண்ணிக்கையும் சரி. 1 4 4 9 நாணயத்தாள்கள். அப்ப இவ்வகையில விரைவாக விடை காணுங்கள். இனி அடுத்த வினா. இந்த பச்சக்கரங்களுக்குல இந்த சக்கரங்கள் சுழலுகின்ற முறையை பாருங்க. இது இடஞ்சுழியாக சுத்துது. அப்ப இந்த பச்சக்கரம் இதோட நேரடியாக தொடர்பு இருக்கிறது. பச்சக்கரத்துக்கு பச்சக்கரம் தொடர்பு அல்ல. இது பச்சக்கரம் அல்ல, இது ஒரு வட்ட வளையம். இது பச்சக்கரத்தின் நடுவட்ட வளையத்தோட இணைகின்றது. அப்ப இந்த சக்கரம் இப்படித்தான் சுற்றும், இடஞ்சுழியாக அப்படியே சுற்றும். ஆனா அதோட இணைந்த பச்சக்கரம் எதிராகத்தான் சுற்றும். இது வலஞ்சுழியாக, இதுவும் வலஞ்சுழியாக சுற்றும். அப்ப இந்த கேள்விக்கான விடையாக நாங்க இங்க அணுக வேண்டியது, அதாவது இப்ப கேள்வி என்ன கேட்கப்படுகின்றது,
இதுல இந்த சக்கரங்கள் சுற்றுகின்ற முறை கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த எங்களுக்கு தெரியுது, இது இப்படி சுத்துகின்ற போது இது இப்படி சுத்தும், இது இப்படி, இது இப்படி என்றால் இதன்படி எந்த விடை பொருத்தமானது என்றால் முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது வலம் சுழி, இது இடஞ்சுழி, இது வலம் சுழி. அப்ப இது இடஞ்சுழியாக சுத்துகிறபடியால் இதுகும் இடஞ்சுழியாக சுத்துகின்றது. அருகில உள்ளதெல்லாம் அதோட இணைந்ததெல்லாம் எதிராகத்தான் சுற்றும், வலம் சுழி. இன்னும் ஒரு பச்சக்கரம் இருக்குமா இருந்தால் அது இடஞ்சுழியாக சுற்றும். இன்னும் ஒன்று இதோடு சேருமா இருந்தால் அது வலம் சுழியாக சுற்றும். இந்த கருத்தும் கூட விளங்கினார். சரி பிள்ளைகள், இப்ப 32வது கேள்விக்கு விட விளக்கம் தருகின்றேன். அதை விளங்கிவிட்டோமா இருந்தால் இந்த நேரம் பயனுள்ளதாக நாங்கள் கழித்ததாக போகும். சரி, இப்ப இதுல விளக்கம் தருகிறேன் பாருங்க. இது தூரங்காட்டு அட்டவணையை அடிப்படையாக கொண்ட கேள்விகள். தூரங்காட்டும் அட்டவணை பின்வரும் அடைப்புக்குள் ஒவ்வொன்றிலும் குறிப்பிடப்பட்ட தலைப்பிலான கட்டுரைகள் அதற்கு முன்னாலும் மேலேயும் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட பிள்ளைகளினால் எழுதப்பட்டுள்ளன. எனது குடும்பமும் வேறொரு கட்டுரையும் 4 பிள்ளைகளினால் எழுதப்பட்டிருப்பின் வெற்றிடத்தில் குறிப்பிட வேண்டிய கட்டுரை யாது? இந்த கேள்விக்கான விடை விளக்கத்தை உங்களுக்கு முதல் தாரன். இதிலே கவின் என்பவர் இந்த புத்தகம் வாசித்திருக்கிறார். கவின் என்பவர் இதையும் வாசித்திருக்கிறார். நவீனும் இந்த புத்தகம் வாசித்திருக்கிறார். நவீன் இதையும் வாசித்திருக்கிறார். ரேவதியும் இந்த புத்தகம் வாசித்திருக்கிறார். ரேவதி இந்த புத்தகமும் வாசித்திருக்கிறார். பாத்திமா இந்த புத்தகமும் வாசித்திருக்கிறார். இதே போல நவீன் எனது அம்மா வாசித்திருக்கிறார். பாத்திமா எனது அம்மா வாசித்திருக்கிறார். கவின் துவிச்சக்கரவண்டி வாசித்திருக்கிறாள். பாத்திமா துவிச்சக்கரவண்டி வாசித்திருக்கிறாள் என்பதை உங்களுக்கு விளங்கி கொண்டார். அதாவது மேலேயும் பக்கத்திலேயும் உள்ள புத்தகத்தை, அதாவது எதிரே, அதாவது இங்கே சொல்லப்படுது முன்னாலும், இது முன்னாலும் மேலேயும், இது மேலேயும் உள்ள பெயர்கள் குறிப்பிடப்பட்டவர்கள் இந்த புத்தகங்களை வாசித்திருக்கிறார்கள். இப்ப இதுல பார்த்தால் முன்னால கவின் துவிச்சக்கரவண்டி வாசித்திருக்கிறார். பாத்திமாவும் துவிச்சக்கரவண்டி வாசித்திருக்கிறார். நவீன் இதுல பார்த்தால் எனது அம்மா வாசிக்க பாத்திமாவும் வாசித்திருக்கிறார். அதே மாதிரி நவீன் துவிச்சக்கரவண்டி வாசிக்க ரேவதியும் வாசித்திருக்கிறாள் என்பதுதான் இந்த அட்டவணையின் விளக்கம். இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம். இதுல என்ன சொல்லப்படுகிறது? எனது குடும்பம் என்பது, இங்க பாருங்க, எனது குடும்பம் என்பதை கவினும் வாசித்திருக்கிறார், நவீனும் வாசித்திருக்கிறார். எனது குடும்பத்தை ரேவதியும் வாசித்திருக்கிறார், பாத்திமாவும் வாசித்திருக்கிறார். அப்ப 4 பேரும் வாசித்திருக்கிறார்கள். இதே போல வேறு ஒரு புத்தகமும் 4 பேரும் வாசித்திருக்கிறார்கள். இந்த அட்டவணையில நாங்கள் கொஞ்சம் உற்று கவனித்தால் எங்களுக்கு விளங்குகின்றது. இந்த துவிச்சக்கரவண்டி என்பதை நவீனும் வாசித்திருக்கிறார், ரேவதியும் வாசித்திருக்கிறார், கவினும் வாசித்திருக்கிறார், பாத்திமாவும் வாசித்திருக்கிறார். அப்ப 4 வேறொரு கட்டுரை என்பது இப்ப துவிச்சக்கரவண்டியாகி விட்டது. இப்ப கேள்வி என்ன? இந்த வெற்றிடத்தில் வர வேண்டியது யாது? அப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது. எனது குடும்பமும் துவிச்சக்கரவண்டி என்றார். அதாவது எனது குடும்பமும் துவிச்சக்கரவண்டி என்றார்.